ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ஜாயன் குட்டிக்கு வந்து நம்ம ஒரு கார்டன் ஸ்லைடு ஒன்று பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ ஜாயன் குட்டியை செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக என்ஜாய் பண்ணிச்சு. அந்த ஸ்லைடோட டீட்டெயில்டு ரிவ்யூ, அந்த ஸ்லைடோட யூசேஜ் எப்படி இருக்குது, அதோட ப்ரைஸ் எப்படி இருக்குது, எங்கே வாங்கணும், எப்படி இருக்குது, என்டையர் இன் அண்ட் அவுட் ஸ்பெக்கு வித் ஜயன் பேபியோட டெமோவோட நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மேடம் பார்சல் வந்ததும் பார்த்திங்கன்னா பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு. அவங்களுக்கு வந்து பயங்கர ஹாப்பியாக அதிலே அந்த பாக்ஸ் மேலே ஏறி வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி அவளுக்கு அது எப்படி பிடிக்கும்னு நான் நோட் பண்ணேன் அப்படின்னா, ஆக்சுவலி வீட்டில் வந்து ஒரு பார்சல் வந்திருந்தது. அதோடைய அந்த பாக்ஸ் இங்கே கடந்துட்டு இருந்துச்சு. அவள் என்ன பண்ணிட்டா, சம்டைம்ஸ் நாங்கள் வெளியில் பார்க் கூட்டிகிட்டு போவோம். அந்த டைமில் அவள் அந்த ஸ்லைட் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக விளையாடுவாள். ஆனால் வீட்டில் அது மாதிரி இல்லை இல்லையா, அதனால் அவள் என்ன பண்ணால் அந்த பாக்ஸே வந்து ஒரு ஸ்லைட் மாதிரி அவங்களாவே செட் பண்ணிவிட்டு அதில் வந்து சறுக்கி விளையாட ஆரம்பித்தா. சரி, ஓகே, அவள் அது ரொம்ப விரும்புகிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு வந்து ஈவினிங் டைம் வந்து அவளை ரொம்ப வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு முடியல. ஸோ அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா, சரி ஓகே, ஒரு வீட்டில் இன்டோரில் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்லைடு வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கிரையில் தான் ஆர்டர் போட்டிருந்தோம். அதனுடைய ப்ரைஸ் வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இதுதான் இதோடைய அன்பாக்சிங். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு தனியாகவே எல்லாமே பேனலாக தான் வந்திருந்தது. ஸோ அது வந்து இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்காரு. இதில் வந்து இந்த ஸ்லைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பார்ட்டாக வந்திருந்தது. ஒரே பார்ட்டாக இல்லாமல், ஏன்னா சம்டைம்ஸ் இப்போ குழந்தைங்க வந்து வெயிட்டாக இருந்தாங்கன்னா பிளாஸ்டிக் தானே, அது பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றதுக்காக அவங்க வந்து அந்த மாதிரி பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக அது மாதிரி ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கணும். நல்லா கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒரு மாதிரி வெர்டிக்கலாக இறங்காது, அது அப்படியே அழகாக அப்படியே ஸ்மூத்தாக குழந்தைங்கள வந்து கீழே இறக்குற மாதிரி அதுக்கு. அதனால வந்து நல்லா ஒரு பெண்ட் பண்ணி கீழே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிட்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் இது. இந்த ப்ளூ கலர், கீழே இருக்கிற ப்ளூ கலரு, மேலே இருக்கிற கிரே கலர் வந்து நமக்கு வந்து மெயின் ஸ்லைடு. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு, அசம்பிளிங் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்த பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நட் ஸ்க்ரூ தான் இருந்துச்சு. அதை ஜஸ்ட்டு நம்ம கட்டிங் பிளேட் வச்சு வந்து நம்ம டைட் பண்ணிட்டோம். அந்த ஸ்க்ரூ போட்டுட்டு அது 2ஐயும் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஸோ அதை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்லைடு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த ஸ்டாண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக, ஈவன் நம்ம லேடிஸ் கூடவே இதை அசம்பிள் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் கிடையாது. மேடமுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு. அது வந்து ஃபிட் பண்ணி ஃபுல்லாக அவளுடைய ஹாப்பினஸை பார்க்கணுமே, அதுக்காக நம்ம எவ்வளோ வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணலான்னு தோணுது. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு திங்கிங் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஸோ இதை அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது, அப்படி பழக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனால் எனக்கு என்னவோ தோணுது, நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் நம்ம வந்து பண்ணுறது வந்து தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும். ஏன்னா நம்ம குழந்தைங்கள வந்து பெற்றுக்கிறதே அவங்கள சந்தோஷமாக வளர்க்கணும், அவங்களுக்கு நல்ல ஒரு நம்ம அவங்கள ஹாப்பியாக வளர்க்கும் போது அவங்களுடைய மென்டல் ஹெல்த் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு இப்போ வந்து புரியாத வயசு இல்லையா, அதனால் முடிஞ்சவரை அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலான்னு தான் சொல்லுவேன். ஸோ யாருக்கெல்லாம் வந்து அஃபோர்ட் பண்ண முடியுமோ அவங்க குழந்தைங்களுடைய ஆசை என்னவாக இருந்தாலும் அதை வந்து நிறைவேற்றி பாருங்கள். அதில் இருக்கிற ஒரு ஹாப்பினஸ் வந்து எங்கேயுமே கிடைக்காது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரஃபாக ஸ்கிட் ஆகாத மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே சேஃபாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த ப்ராடக்டே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஒரு பிளாஸ்டிக்காக இருந்தாலும் ஒரு ஹார்ட்னஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. எங்கேயுமே இந்த ஸ்க்ராச்சஸ், பேபிஸ் வந்து விளையாடுறாங்க அப்படின்றதுக்காக எந்த இடத்துலையுமே ஒரு ஸ்க்ராட்ச் வராத மாதிரி நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு மாதிரி அழகாக கலருமே பார்த்திங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷிங்கில் இருந்துச்சு. ரொம்ப லைட் அண்ட் கிளாஸியான ஒரு கலராக இருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஸ்க்ரூ டைப் மாதிரி. அது வந்து ஜஸ்ட் நம்ம எடுத்து அப்படியே டைட் பண்ணிக்க வேண்டியதான், அது செட் பண்ணுறது. அவ்வளோதான் செட் பண்ணி முடிச்சாச்சு.
இது கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேஸ்கெட் பால் ஹூப் சைடில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து நம்ம பேபிஸ் வந்து அந்த பால் த்ரோ பண்ணி இந்த பேஸ்கெட் பால் மாதிரி விளையாடுக்கலாம். அதுவும் அந்த யூனிட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து என்ன கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு அப் டு 3 இயர்ஸ் வர ஒரு சேஃபான ஒரு ஸ்லைடுன்னு தான் சொல்லுவேன். இதில் ஒரே ஒரு மைனஸாக நான் ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா வந்து கொஞ்சம் லெஸ் வெயிட். எப்படின்னா இப்போ நம்ம வீட்டிலலாம் இருக்கோம் இல்லையா, ஒரு பிளாஸ்டிக் சேரு, அதை விட கொஞ்சம் தான் வெயிட்டு, ரொம்ப வெயிட் கிடையாது. ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் இப்போ குழந்தைங்க வந்து கொஞ்சம் வெயிட்டாக, இப்போ என் பாப்பா அரௌண்ட் ஒரு 15 kg இருப்பா. அவள் வந்து இது வந்து ஃப்ளோரிங் பார்த்திங்கன்னா டைல்ஸு, அதனால் கொஞ்சம் விளையாடும்போது அங்கங்கே மூவ் ஆகுது. ஸோ அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு ட்ராபேக்காக இருக்குது. ஸோ மற்றபடி வந்து ப்ராடக்ட் வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டு, ஒர்த் ஃபார் பையிங் தான். ஸோ இது வந்து வேறு ஏதாவது ஃப்ளோர் இல்லைன்னா வந்து கார்டனு இல்லைன்னா கீழே வந்து ஒரு கிராஸ் மேட், இப்போ சில பேர் வீட்டில் பால்கனிலாம் இருக்கும், அங்கே வந்து ஃபுல்லி க்ளோஸ்டாக இருந்தால் மட்டும் அங்கே வைங்க, அதுதான் சேஃப்டி. அந்த க்ரில் போட்டு ஃபுல்லாக க்ளோஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கிராஸ் மேட் மாதிரி ஒரு கார்டன் செட்டப் வச்சு இந்த ஸ்லைடு வந்து நீங்கள் அங்கே வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ஜாலியாக அவங்க டைம் போகிற வரையும் நல்லா விளையாடுவாங்க. ஜாயனை பார்த்தீங்கன்னா ஒரு 100 டைம்ஸ் வந்து அந்த டைம் செட் பண்ணி கொடுத்தோடனே அரௌண்ட் ஒரு 100 டைம்ஸ் வந்து விளையாடி ஆசை தீத்தாச்சு பார்த்துக்கோங்க. அவ்வளோ ஹாப்பியாக விளையாடிட்டு இருந்தது பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அண்ட் தென் வந்து இதோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 1830 நான் வாங்கினேன் ஃபஸ்ட் க்ரையில். இது வந்து ஆஃபர் அன்னைக்கு நைட் வந்து மிட் நைட் ஆஃபர் ஏதோ போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் 1830 850க்கும் நான் வந்து வாங்கியிருந்தேன். இப்போ வந்து அதோட ப்ரைஸ் வந்து 3000 காமிக்குது, ஆனால் 40% ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ இது இல்லாமல் இந்த ப்ராடக்ட் வந்து வேறு எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் அமேசான்லேயும் கிடைக்குது. ஹோம் கார்ட் ஸ்லைட் ஃபார் கிட்ஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இதோடைய மெஷர்மெண்ட் பற்றி பார்ப்போம். இதோட மெஷர்மெண்ட், இதனுடைய ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா வந்து 85 சென்டிமீட்டர் இருக்குது. இது அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 3 அடிக்கு கொஞ்சம் கம்மி, ஒரு 5 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்குது இருக்கும்னு சொல்லலாம். 85 சென்டிமீட்டர். ஒரு விட்த் வந்து பார்த்தீங்கன்னா 46 சென்டிமீட்டர், லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 140 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் இதோடைய மெஷர்மெண்ட்டு. ஸோ நீங்கள் வந்து கெஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்மளுடைய கிட்ஸ்க்கு வந்து இது வந்து யூஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் ஒரே ஒரு இது என்னென்னா, ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுற ப்ராடக்ட் கிடையாது, ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான் அவைலபிள். ஸோ அதனால் முடிஞ்ச வரை வந்து கொஞ்சம் ரிவ்யூஸ் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்குறது வந்து பெஸ்ட்டு. அதே மாதிரி நம்ம வீட்டில் உள்ள ஃப்ளோரிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வாங்கிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து ஏதாவது இந்த கிராஸ் மேட் இந்த மாதிரி வாங்கி நம்ம யூஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து அண்டர் 2 இயர்ஸ் வரை இது வந்து ரொம்பவே அந்தளவுக்கு மூவ் ஆகாது. வெயிட் வந்து குழந்தைங்க கொஞ்சம் ஜாஸ்தி ஆக தான் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ. இது வந்து நம்ம இன்டோர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், அவுட்டோர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ஸ்மூத்தான ஒரு ப்ராடக்ட்டு. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஓகே. என்ன கேட்டிங்கன்னா ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா கொஞ்சம் மூவ் ஆகுது ஃப்ளோரில், வந்து என்னுடைய ஃப்ளோரில் கொஞ்சம் டைல்ஸுன்றனால ரொம்ப ஈஸியாகவே மூவ் ஆகுது. அது ஒன்று தான் நான் வந்து மைனஸாக ஃபீல் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து ஒரு அப் டு 3 வரையும் பார்த்திங்கன்னா ஹைட் வந்து ஓகே, பட் இன்னும் கொஞ்சம் நல்லா ஹைட்டாக கொடுத்துருந்தா இன்னுமே குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டும் எனக்கு இருக்குது. பட் ஓகே, ஓவரால் ஓகே. ஒரு வீட்டுக்குள்ளே வச்சு நம்ம விளையாடுறதுக்கான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா கண்டிப்பாக இது ஓகே தான், ஒர்த் ஃபார் பையிங்னு சொல்லலாம். ஸோ ரிவ்யூ வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் உங்கள் கிட்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க அப்படின்னா நீங்களும் வந்து வாங்கி கொடுங்க, அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ ஜயனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு ப்ராடக்டாக இருந்துச்சு. ஸோ ஓவரால் வந்து நல்ல ஒரு ப்ராடக்ட். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு எதுவும் இந்த மாதிரி ஸ்லைட் வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.